துன்மார்க்கருக்கு தீமைதான் நடக்கும் என்று யோபையாவின் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதே துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் நடந்து, ஆனால் அவர்கள் முடிவோ பாதாளத்துக்கு போகும் என்று மிகச் சரியாக யோபையா சொல்லுகிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தன் நண்பர்களுக்கு யோபு ஐயா பதில் உத்தரவு சொல்லுகிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை சற்று கவனித்து பார்ப்போம். நான் பேசுவதை கேளுங்கள் என்று தன் நண்பர்களுடன் சொல்லுகிறார் யோபு ஐயா. கேட்ட பின்பு என்னை நீங்கள் முழுவதுமாய் கேட்ட பின்பு பரியாசம் பண்ணுங்கள், அது வரைக்கும் சற்று பொறுமையாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். நான் மனுஷனை பார்த்தா அங்கலாய்க்கிறேன், என் ஆவி விசனப்படாதிருக்குமா? நான் மற்ற மனிதர்களை பார்த்தா நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் இல்லையே. என் ஆவி நான் படுகிற வேதனையில், என்னுடைய சூழ்நிலையில் என் ஆவி விசனப்படாமல் வேதனைப்படாமல் இருக்குமா? இருக்க முடியுமா? கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்று யோபையா சொல்லுகிறார். அப்பொழுது உங்கள் வாயை நீங்களே பொத்திக் கொள்வீர்கள், நீங்களே உங்கள் வாயை மூடிக்கொள்வீர்கள், கொஞ்சம் என்னை கவனித்து பாருங்கள் என்று யோபையா சொல்லுகிறார். இதை நான் நினைக்கையில் கலங்குகிறேன், நடுக்கம் என் மாம்சத்தை பிடிக்கிறது என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர் வாழ்ந்து பெரியவராகிறார்கள், வயதில் மூத்தவர்களாக, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக வளர்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளும் எழும்பி நின்று அவர்களும் பெரியவர்களாகிறார்கள். அவர்களோடு, அப்படிப்பட்ட துன்மார்க்கரோடு அவர்களுடைய சந்ததியார், அவர்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் திடப்படுகிறார்கள். அவர்கள் பெரியவர்களாய் வளருகிறார்கள். அவர்கள் நன்மையை எல்லாம் அனுபவிக்கிறார்கள், வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறார்கள். அவர்கள் வீடுகள் பயப்படுத்துவார் இல்லாமல் சந்தோஷமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆடுகள், மாடுகள் இவைகள் எல்லாம் செழித்திருக்கிறது, அதிகமாய் பெருகுகிறது. கால்நடைகளின் பெருக்கம் அதிகமாய் இருக்கிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். துன்மார்க்கருக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். அவர்களுடைய குழந்தைகள் மந்தைகளை போல வெளியே விடுகிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வெளியே விளையாட அனுப்பும் போது அவர்கள் மந்தையை போல போகிறார்கள். அப்படி என்றால் அதிகமான பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் செழிப்பானவர்களாய் செழித்திருக்கிறது அந்த குடும்பம் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள், தம்புரோடும் கிண்ணறத்தோடும் அவர்கள் பாட்டு பாடுகிறார்கள், சந்தோஷமாய் வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அவர்கள் மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்கிறது, அவர்கள் வீடுகள் சந்தோஷமாய் இருக்கிறது. களிப்பும் சந்தோஷமும் விளையாட்டும் நடனங்களும் மிகவும் சந்தோஷமான கீத வாத்தியங்களும் அவர்கள் குடும்பத்தில் பெருகி இருக்கிறது. துன்மார்க்கருக்கு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று யோபையா சொல்லுகிறார். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து வாசித்து அதனால் மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள். அவர்கள் செல்வவான்களாக வாழ்ந்து, மிகுந்த பணக்காரர்களாக அவர்கள் வாழ்ந்து கடைசியில் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஒரே நொடியில், ஒரு நிமிஷத்தில் அவர்கள் பாதாளத்தில் இறங்குகிறார்கள். எந்த துன்பத்தையும் அனுபவிப்பதில்லை. அவர்கள் பரலோகத்திற்கு போவதில்லை அதனால், ஆனால் அவர்கள் பாதாளத்திற்கு உடனே இறங்கி விடுகிறார்கள். இவ்வுலகத்தில் துன்பத்தை அனுபவிக்காமல் சந்தோஷமாய் பாட்டும் நடனமும் செல்வமும் செழிப்புமாய் வாழ்ந்து ஒரு நொடியில் பாதாளத்தில் இறங்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஜனங்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் இருக்கிறார்கள் என்றும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருடைய செழிப்பு அவர்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார் யோபையா. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், கர்த்தரை நோக்கி அவர்கள் சொல்லுகிறார்களாம், எங்களை விட்டு விலகி இரும், நாங்கள் உம்மை சேவிக்க நீர் யார் என்று கேட்கிறார்களாம். கர்த்தரை நீங்கள் யார், உம்மை எதற்கு நாங்கள் சேவிக்க வேண்டும், உம்மை எதற்கு நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்களாம். உம்மை நோக்கி ஜெபிப்பதினால் எங்களுக்கு பிரயோஜனம் என்ன, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஏன் கேட்டு நடக்க வேண்டும் என்று கேட்பார்களாம் துன்மார்க்கர்.
ஜெபிப்பதினாலும் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதினாலும் நமக்கு என்ன நடக்கப் போகிறது? அதனால் பிரயோஜனம் என்ன என்று சொல்வார்களாம் துன்மார்க்கர். என்றாலும் இப்படியெல்லாம் அவர்கள் பேசினாலும் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் கைகளில் இருக்காது. அவர்களுடைய வழிகள் எனக்கு தூரமாய் இருப்பதாக அப்படியெல்லாம் துன்மார்க்கர் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் செழிப்பாய் வாழ்ந்திருப்பார்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று யோபையா சொல்லுகிறார். அவர்களுடைய முடிவு எங்கு போகும்? பாதாளத்தில் இறங்கும். சடிதியாய் ஒரு நிமிடத்தில் அவர்கள் பாதாளத்தில் இறங்குவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். துன்பப்பட்டாலும் நான் கர்த்தருக்கு பிள்ளையாய் துன்பப்படுகிறேன். துயரப்பட்டாலும் அவருக்கு பிள்ளையாய் நான் அனுபவிக்கிறேன் என்று மிக தெளிவாக, ஞானமாக, சிறப்பாக கர்த்தரிடத்தில் முழு அன்போடு அவருக்கு பிரியமான ஒரு மகனாய் யோபையா பதில் சொல்லுகிறார். எத்தனை சடுதியில் துன்மார்க்கருக்கு அழிவு வரும். எல்லாம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று துன்மார்க்கருக்கு அழிவு வரும். கர்த்தர் தம்முடைய கோபத்தை கொடுக்கும் நாளில் அது தெரியும். அப்பொழுது அவர்களுக்கு உடனே சடுதியில் அழிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கர் காற்று பறக்கடிக்கும் பதரை போலவும் துரும்பை போலவும் இருக்கிறார்கள். காற்று வேகமாக அடிக்கும்போது சிறு துரும்புகளும் தூசுகளும் பறந்து போகும். அது போல துன்மார்க்கருடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கோபத்தின் நாட்களில் அவர்கள் அப்படியாக பறந்து போவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுக்கும் அந்த துன்பத்தின் தண்டனை அவர்களுக்கும் வரும். பெற்றோர்களின் அந்த துன்பத்தின் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையான துன்பம் அவர்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளும் அப்படிப்பட்ட பாவம் செய்வார்கள். அதற்கும் கர்த்தர் தண்டனை கொடுப்பார் என்று இங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அவன் கண்காண அவன் அழிந்து போவான். தான் அறிந்து தன் மனதால் உணரும்படிக்கு அவன் செய்த பாவத்தை அவன் தெரிந்து கொள்ளும்படிக்கு என் பாவத்தை நிமித்தம் இது நடந்தது என்று அவனே உணர்ந்து கொண்டு அவன் சாவான். அதற்கான தண்டனையை அவன் பெற்றுக்கொள்வான். அவன் அறியாமலோ மயக்க நிலையிலோ அல்ல, அவன் மனம் அறிந்தே அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பான். அவன் அழிந்து போவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தண்டனையை கர்த்தர் கொடுப்பார் அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு. துன்மார்க்கனுடைய மாதங்களின் தொகை குறுக்கப்படும் பொழுது, அவனுடைய மாதங்களின் தொகை அப்படி என்றால் அவனுடைய ஆயுள் காலம் குறுக்கப்படும் பொழுது, அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுடைய எண்ணம் என்ன? அவன் 1000 யோசனைகள் செய்து வைத்திருக்கலாம். என் பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என் பேர பிள்ளைகளுக்கு இதை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும் என்று தன் வீட்டை குறித்து பல திட்டங்களை அவன் வைத்திருக்கலாம். தன் நிலத்தில் இதை பயிரிட வேண்டும், இந்த மரம் வைக்க வேண்டும், இந்த செடி வைக்க வேண்டும், இந்த நிலத்தை வாங்க வேண்டும், அந்த பொன்னை வாங்க வேண்டும், அந்த மாடை வாங்க வேண்டும் என்று, அந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று பல திட்டங்களை அவன் வைத்திருப்பான். ஆனால் அவனுடைய நாட்கள் முடிவடைந்து போனால் அந்த திட்டங்களின் நிலை என்ன? இதைதான் கர்த்தர் கேட்கிறார். துன்மார்க்கனுடைய ஆயுள் குறுக்கப்பட்டு போகும். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு, உயர்ந்தவர்களையும் நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்துகிறவர் யார்? அவருக்கு போய் புத்தி சொல்ல யாராலாவது முடியுமா? அவருக்கு புத்தி சொல்ல தேவையா? இல்லை, அது நம்மால் முடியாது என்று யோபையா சொல்லுகிறார். ஒருவன் பலனுள்ளவனாய் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் பெரிய காரியங்களை செய்து உயர்ந்த நிலையில் வாழ்ந்து அவன் பால் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது, எல்லாவித செழிப்பும் ஆகார திரட்சி அவனுக்கு இருக்கிறது, எல்லா செழிப்பும் அவனுக்கு இருக்கிறது, அவைகளோடு அவன் வாழ்ந்து இறக்கிறான். ஆனால் இன்னொருவனோ ஒரு சாதாரணமானவன், ஒரு நாளும் நல்லபடியாக உணவு கூட கிடைக்காமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவன் சாகிறான். அந்த பணக்காரனும் படுத்துக் கொள்ளுகிறான், இந்த ஏழையும் படுத்துக் கொள்ளுகிறான். மண் புழுதி அவர்களை மூடுகிறது. இருவரும் சமமாய் படுத்துக் கொள்ளுகிறார்கள். இருவரும் மண்ணுக்குள் தான் போகிறார்கள். புழுக்கள் அவர்களை மூடும். புழுக்கள் எல்லாம் அந்த சரீரத்தை தின்றுவிடும். இந்த உயர்ந்த வாழ்க்கை தாழ்ந்த வாழ்க்கை என்பது என்ன என்ற பொருளில் யோபையா சொல்லுகிறார். எல்லோரும் சமமே மனித இனம் என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதோ உங்கள் நினைவுகளை நான் அறிவேன். என்னை பற்றி நீங்கள் தவறான எண்ணங்களை கொண்டிருக்கிறீர்கள், அதையும் நான் அறிந்திருக்கிறேன். பிரபுவனுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். வழி நடந்து போகும்போது
நீங்கள் வழியில் நடந்து போகும்போது யாரும் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று யோபு ஐயா தன் நண்பர்களை நோக்கி கேட்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான். துன்மார்க்கன் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆபத்து நாள் வரும். அந்த நாளில் அவன் அழிக்கப்படுவதற்காகவே அவன் துன்மார்க்கன் வைக்கப்படுகிறான். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கர் செழிப்பது அவர்கள் முடிவு நாளுக்காக, ஆபத்து நாளுக்காக வைக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் நல்லோர்களும் தீயோர்களும் 2 விதமான மனிதர்களும் வாழ்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள். இப்படி துன்மார்க்கமாய் கர்த்தருக்கு விரோதமாய் நடக்கிற ஜனங்கள் ஆபத்து நாளுக்காக வைக்கப்படுகிறார்கள். ஆபத்து நாள் என்று இந்த உலகத்தில் உண்டு. அந்த ஆபத்து நாள், ஒரு தீங்கு வர வேண்டும் என்ற நிலையில் கர்த்தர் இந்த துன்மார்க்கரை எல்லாம் அந்த தீங்கு நாளில் அழித்து போடுவார், நம்மை காப்பாற்றுவார். இதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஒரு வசனம் இருக்கிறது. உனக்கு பதிலாக எகிப்தையும் சேபாவையும் உனக்கு ஈடாக கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது சாத்தான் இடத்தில் பொல்லாத மனிதர்களை ஒப்பு கொடுத்து விட்டு தம்முடைய பிள்ளைகளாகிய நீதியின் பிள்ளைகளை, நீதியின் பாதையில் நடக்கிற நீதிமான்களை தமக்கென்று கர்த்தர் எடுத்துக் கொள்ளுகிறார். நமக்கு பதிலாக ஒரு விலையாக துன்மார்க்கரை சாத்தானிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இப்படி ஒரு ஒரு வியாபாரம் போல ஒரு காரியம் நடக்கிறது. சாத்தான் நம்மை கர்த்தரிடத்திற்கு போக வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு ஆள் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு திட்டம் இருக்கிறது. அதனால்தான் அநேகமான இரத்த சாட்சிகள் மரிப்பதும் இந்த காலகட்டத்தில் தேவையா இருக்கிறது. இந்த உலக தோற்றத்தில் துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ மீட்கப்படுகிறார்கள். துன்மார்க்கரினால் நீதிமான்கள் கர்த்தருக்கென்று மீட்கப்படுகிறார்கள். இது ஆழமான சத்தியமாய் இருக்கிறது. அதை இன்னொரு முறை பார்க்கலாம். அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான். துன்மார்க்கன் காக்கப்படுகிறான். அவன் கோவாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும். அவன் கல்லறைக்குட்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கல்லறையின் மேல் வைக்கிற கிரீடம் அவனுக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு உயர்ந்த ஒரு மேல் உச்சியில் வைக்கக்கூடிய ஒரு பொருள். கோரி என்றால் ஒரு கும்பம் போன்ற ஒரு பொருள் வைக்கிறார்கள். அவைகள் அப்படியே அது பாதுகாக்கப்பட்டிருக்குமா. துன்மார்க்கன் அழிவு நாளுக்காக பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறான். கல்லறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுடைய கல்லறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் சாத்தானுக்கென்று விடப்படுகிறான். கர்த்தருடைய நீதிமான்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளோ கர்த்தருக்காக மீட்கப்படுகிறார்கள். பள்ளத்தாக்கில் இருக்கிற புல் பத்தைகள் அவனுக்கு, துன்மார்க்கனுக்கு இன்பமாய் இருக்கும். பள்ளத்தாக்கில் அவன் கொண்டு போய் அடக்கம் பண்ணப்படுவான் என்ற பொருளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு முன்பாக இருந்த ஆயிரமான ஜனங்கள் மார்க்கமாய் வாழ்ந்து பாதாளத்துக்கு போனார்கள். அதே போல இவனும் போகிறான். பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு ஏன் சொல்ல வருகிறீர்கள்? உங்கள் பேச்சில் உண்மைக்கேடு இருக்கிறது. நீங்கள் மனப்பூர்வமா எனக்கு ஆறுதல் சொல்லவில்லை. உங்கள் பேச்சில் உண்மை இல்லை, உண்மைக்கேடு இருக்கிறது என்று சொல்லி வேதனைப்படுகிறார். இப்படியாக யோபு ஐயா தன் நண்பர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். யோபு ஐயா துன்மார்க்கரை குறித்தும் அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்கள் அவர்களுக்கும் நன்மை நடக்கிறதே என்று சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு தீமைதான் நடக்கும் என்று யோபு ஐயாவின் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அதே துன்மார்க்கருக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையில் நடந்து, ஆனால் அவர்கள் முடிவோ பாதாளத்துக்கு போகும் என்று மிக தெளிவாக, மிகச் சரியாக யோபு ஐயா சொல்லுகிறார். ஆம், சத்தியம்தான். துன்மார்க்கருக்கு இவ்வுலகத்தில் நன்மைகள் எல்லாம் நடந்து முடிந்து வெறும் தீமையை மட்டும் பாவ கட்டாக சுமந்து பாதாளத்திற்கு செல்வார்கள். நீதிமான்களோ இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற சிறு சிறு பாவங்கள், தவறுகள், அதற்கேற்ற தண்டனைகளை பெற்று கொண்டு அந்த கடனை எல்லாம் அடைத்து முடித்து விட்டு, தீமைக்கு பதிலாக அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளை எல்லாம் அனுபவித்து முடித்துவிட்டு, நீதிமான்கள் புண்ணியத்தை மட்டும், பரிசுத்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை போய் சேருவார்கள். இதுதான் கர்த்தர் வழி நடத்துகிற விதமாய் இருக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.